இல்ல. முத்து மாமா, என்ன அப்பா, இது யார் வீடுப்பா? இதுவா? வெண்ணிலா சித்தி இந்த ஊருக்கு வந்த புதுசுல அவங்க அம்மாவோடையும் பாட்டியோடையும் இருந்த வீடு. நாம ஏன்பா இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு வரவே இல்ல? அது வச்சலாம் யாரோ ஒரு சில பேர் கெட்ட மனுஷங்க வெண்ணிலா சித்தி வீட்டை எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடு ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாருமே வரதில்ல. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். வெண்ணிலா சித்தி என்னோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்தாங்க. பதிலுக்கு இந்த முத்தரசன் ஏதோ கொடுக்கணும்ல. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அதுக்குதான் வெண்ணிலா சித்திக்கு இந்த வீடு ரிட்டர்ன் கிஃப்ட். கரெக்டா? சூப்பர்ப்பா. இந்த வீட்டை நான் விலை கொடுத்து வாங்கி ரெடி பண்ணி புதுப்பிச்சு வெண்ணிலா சித்திக்கு கிஃப்டா கொடுத்தாச்சு. வெண்ணிலா சித்திக்கு எப்பெல்லாம் அம்மா ஞாபகம் பாட்டி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போலாம். அப்ப நாம நாமளும் தான். உள்ள போலாமா? என்ன? இல்ல முத்து மாமா, இந்த வீட்டை பார்த்ததும் எனக்கு பேசுறதுக்கே வாய் வரல. இந்த ஊர்ல இந்த வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் எதுவும் தெரியாம எதை பத்தியும் கவலைப்படாம பட்டாம்பூச்சி புடிச்சு விளையாடிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்தி விளையாடிக்கிட்டு வந்துட்டு இருப்பேன் முத்து மாமா. என்னென்னவோ நடந்து என் வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சு. என்ன நானும் தேடிட்டு இருக்கேன்ல. கோயில்ல பாப்போமா? இந்த கோயில்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பொங்கல் வாசனை. சாமி சாமி ரொம்ப பசியோட வந்திருக்கேன். எனக்கு கொடுக்கல, முதல்ல கொடுத்துருங்களேன். லைன்ல வாங்க சாமி சார். காலையில இருந்து சாப்பிடல சாமி. ரொம்ப பசியோட இருக்கேன். ப்ளீஸ் கொடுத்துருங்க சாமி. ப்ளீஸ் கொடுங்க சாமி. ரொம்ப நன்றி. ஜலேபி நீ தான் விரதம் இருக்க, அதுவும் மௌன விரதம் சேர்ந்து இருக்க. என்னையே சாப்பிட வேண்டாம்னு தடுக்கிற. காலையில வீட்டுல டிஃபன் ரெடியா இருந்துச்சு. அதை சாப்பிடுறதுக்குள்ள ஸ்வேதா முடிய உருட்டுனதுல நான் ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் இரு, சாப்பிட்டு வந்துடுறேன். சாமி இன்னொன்னு கொடுங்க. இவ கத்தது தாங்க முடியல. இன்னொன்னு கொடுங்க. நன்றி சாமி.
என்னன்னு காரை இந்த வீட்டு வாசல்ல நிறுத்திருக்கீங்க? சாப்பாடு வாசனை எப்படி வருது பாத்தியா? எனக்கு என்னவோ இந்த வாசனைய பார்த்தா வெண்ணிலாவோட கை பக்குவத்துல சமைச்ச மாதிரியே தெரியுது. என்னது, இந்த வீட்டுக்குள்ள போய் அப்ப சொன்ன மாதிரி செய்ய போறியா? வேண்டாம் பூங்கோத, அந்த முடிவெல்லாம் எடுக்காத ப்ளீஸ், சொன்னா கேளு. சாம்பார் வாசனை தூக்குது. செம்மையா இருக்கு போல. அப்புறம் சாப்பிடலாம். கார்த்தி அந்த அனகுண்ட அழகப்பன் ஃபேமிலி ரோட் ரோலர் கேங்கும் வந்துட்டாங்க. வெண்ணிலா எல்லாரும் போய் கடைச்ச இடத்துல சைலண்ட் ஒழிச்சுக்கோங்க. வெளியில வராதீங்க, போங்க. டேய் என்னடா ப்ரோகிராம் பார்த்துட்டு போடா போடா போ. ஐயோ. போங்க. ஆமா, மேல சூரியன் வந்துருச்சு, அதுக்கு என்ன இப்போ? சூரியன் வீடு இதா? ஓ, இது சூரியனோட வீடா? என்ன ஜிலேபி திடீர்னு ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? தங்கச்சி வேற வகை வகையா சமைச்சு வச்சிருக்கல. அனகுண்ட அழகப்பனும் அந்த ரோட் ரோலரும் பார்த்தாங்க, மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாங்களே. ஓகே. அண்ணன், இது வெண்ணிலா வீடுன்னு சொல்றாங்க அக்கா. உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்படி சொல்றாளா? நான் என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டதை விட நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே புரியும். சரி வாங்க போலாம். அண்ணா, அந்த சாம்பார்ல என்னென்ன போட்டீங்க? பேதி மாத்திரை. பேதி மாத்திரையா? அதையும் அதுல போட்டீங்க? அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ, சும்மா திறந்துட்ட டேம் கொடை கப்பிட்டு அடிச்சுமா பிச்சு பீச்சு அடிக்க போகுது. அதுக்குதான். அது சரி, பேதி மாத்திரை நீங்க கையில வச்சிருக்கீங்க? அது 2-3 days எனக்கு அவுட் கோயிங் ப்ராப்ளம், எனக்காக வாங்கி வச்சேன். இப்ப பாத்தியா அவசரத்துக்கு எப்படி உதவுதுன்னு. என்னடா இது, இந்த அழகப்பனுக்கு வந்த சோதனை. காலையில இருந்து சாப்பாடே என் கண்ணுல படல. வர வாசனைய உறிஞ்சு கூட விட மாட்டேங்கிறா இவ. இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, நீங்களும் போய் தேடுங்க போங்க. காலையில இருந்து அலைஞ்சு திரிஞ்சதுல பசி ஆள கொல்லுது. அதனால முதல்ல சாப்பிடுவோம், அப்புறமா தேடுவோம். என்ன வந்துட்டா ஜிலேபி, வீட்டுக்குள்ள யாரையுமே காணுமா? அதோட சுட சுட சாப்பாடு வேற காத்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம சாப்பிட்டு கிளம்பிடுவோம். அப்பாடி, வா வா வா. என்ன வாசனை! சோறு சோறு. யாரும் சாப்பாடு ஓபன் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குடி வாசனை. நீ வாடி, நம்ம போய் சாப்பிடலாம். வீட்ல யாருமே இல்லடி, யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுப்பா. ஐயோ கடவுளே. ஏ பிரியா, சாப்பிடு. வா 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 வா. சாப்பிடலாம்.
குண்டு அழகப்ப பிளேட்டை வலிச்சு வச்சிருக்கான் பாரு. ஏமா வெண்ணிலா, நீ பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கே சமைக்கிற மாதிரி வெரைட்டியா சமைச்சு வச்ச. ஒரு கேங்கே வந்து சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிருச்சு. முத்து மாமா வேற வந்துருவாரு. இதுக்கப்புறம் எப்படி சமைச்சு எப்ப சாப்பிடுறது? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் முத்தரசன் நைட் டின்னருக்கு வர சொல்லிடுறேன். நீ ஒன்று பண்ணுங்க, சிம்பிளா டிஃபன் மாதிரி பண்ணி சாப்பிட்டு சமாளிச்சிருங்க. ஓகே? சரிண்ணே, மாமா கிட்ட சொல்லிடுங்க. நேரத்துக்கு உங்களுக்கு பிடிக்கிறது. ஒரு நிமிஷம், அண்ணனை சாப்பிட வர வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்வேதா சமைச்சு வைக்கிறேன்னு சொன்னாலே, ஒருவேளை அங்க போய் சாப்பிட்டாருன்னா? இந்த அண்ணாமலை இருக்கும்போது அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. ஏன்னா நான் தான் போய் முத்தரசனை பிக்கப் பண்ணிட்டு வரணும். You know why? ஜீப் சாவி எங்கிட்டு இருக்கு, இது எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே. சான்ஸே இல்ல. சூப்பர் சாப்பாடு. சாப்பாடுனா இதுதான் சாப்பாடு. நல்லா இருந்ததுல சாப்பாடு. சூப்பரா இருந்ததுடி சாப்பாடு. ஏய் நிஷா மூந்து பாரா. சும்மா இருடி. வழக்கமா இருக்கிற டேஸ்ட்டை விட கூடுதலா இருந்தது. ஐயோ, வயத்தை ஒரு மாதிரி கலக்குதே. அக்ஷயா, அண்ணே என்ன உன் குரலும் என் குரலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உனக்குமா வயிற்று பிரச்சனை? ஆமாண்ணே, வயித்த பயங்கரமா கலக்குது. உடனே வீட்டுக்கு போங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா வண்டி ஓட்டுங்க please. ஐயோ, பயங்கரமா வயிற்று கலக்குது. சாப்பாட்டுல ஏதாவது கலந்துருந்ததான்னு தெரியலையே. ஐயோ, எனக்கும் வயிறு பயங்கரமா கலக்குது. உங்களெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? சாப்பிட போனப்பவே நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன, கேட்டீங்களா எங்கேயாச்சும்? அடி பாவி, நீ முறைச்சத பார்த்து உனக்கு கொடுக்காம நாங்க சாப்பிடுறோம்னு நீ முறைக்கிறியோன்னு நினைச்சேன். சரி சரி அண்ணா, கொஞ்சம் பாஸ்டா போங்கண்ணா. முடியலண்ணா, முடியல. இப்ப வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டா எப்படி? நாங்க சாப்பிடுறப்பவே கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா நாங்களும் ஒரு கட்டு கட்டிருக்க மாட்டோம். இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். அண்ணா பாத்துன, ஏதோ ஸ்பீட் பிரேக்ல போட்டுறாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் வண்டி. முடியல சாமி. ஹலோ. ஏய் நிஷா, அனில் என்னாச்சு? ஏன் இப்படி ஓடுறாங்க? என்ன லட்டு சாப்பிட்டாங்களா? எங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்களை யார் இன்னைக்கு போய் மௌன விரதம் இருக்க சொன்னது? இது இப்ப ரொம்ப முக்கியமா? டென்ஷன்லயே செத்துருவோம் போல இருக்கு. நீங்க என்னடா மௌன விரதம் இருந்துகிட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? வாயை திறந்து பதில சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லல. வாயை திறந்து பதில சொல்லுங்க. ஐயோ, சொல்லிடுறேன். கேளு போ. எனக்கு வலிக்குது. வெண்ணிலா வீட்டுக்கு போகணும் நாங்க எல்லாரும். அவங்க எல்லாரும் வெண்ணிலா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க நாங்க போய் பார்த்தப்ப
உன்னை எதுக்கு அனுப்புனா நீ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஸ்வேதா, சார், நீங்க மதியம் சாப்பிட வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுனால சமைச்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்தா, ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நீங்க வரலன்னு தெரிஞ்ச உடனே நைட்டாவது சாப்பிட வருவீங்கன்னு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருந்தா. ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தா. அப்புறம் நீங்க வரல, அதான் பயங்கர அப்செட்ல உட்காந்துட்டு இருக்கா. அது ஸ்வேதா, அது ஒன்றும் இல்லை ஸ்வேதா. நான் என்ன மாமா, என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? நீங்க சொல்ற எந்த சமாதானத்தையும் கேட்க நான் ரெடியா இல்ல. நீங்க எதையும் சொல்ல வேண்டாம், நானும் எதுவும் கேட்க முடியாது. இல்லை ஸ்வேதா, அது நான் சொல்றதை கேட்டாதான் உனக்கு என்னன்னு புரியும். என்ன அதுக்குள்ள மாமா? நீ என்ன மாமா உங்க நிலைமை? மத்தியானம் சாப்பிட வர சொன்ன, வரவே இல்ல. அது உங்க ஞாபகத்துல இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. சாப்பிட வரலையேன்னு நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருப்பேன். ஆனா நீங்க அட்லீஸ்ட் ஒரு தடவை கூட எடுக்கல. திரும்ப கால் பண்ணி வெளியே போயிட்டு வர முடியாதுன்னு பதில் சொல்லிருக்கலாம்ல மாமா. இல்லை ஸ்வேதா, அண்ணாமலை உங்ககிட்ட ஃபோனில் பேசினால. ஆமா மாமா, நான் அண்ணாமலையே தானே வீட்டுக்கு சாப்பிட வர சொன்னேன். அவர் என்கிட்ட பேசி பதில் சொன்னா அது போதும்ல? தெரியுது மாமா, நான் எவ்வளவு முக்கியம் இல்லாத ஆளா போயிட்டேன்னு தெரியுது. அதனால தானே அண்ணாமலைய வச்சு என்ன டீல் பண்றீங்க. ஸ்வேதா, அப்படி சாப்பிடாத ஸ்வேதா, பொறுமையா சாப்பிடு. ஸ்வேதா பாத்து பாத்து ஸ்வேதா, பொறுமையா பொறுமையா சாப்பிடு. ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன ஸ்வேதா இது? தண்ணி குடி. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா, ஏன் ஸ்வேதா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? தண்ணி. இந்த தண்ணி குடி, தண்ணி குடி ஸ்வேதா. ஸ்வேதா, சொல்றத கேளு ஸ்வேதா. என்ன ஸ்வேதா, ஏன்? இனிமே உங்க அக்கறை எனக்கு தேவைப்படாது மாமா. இப்ப இல்ல, எப்பவுமே. போய் எல்லாரும் படுத்து தூங்குங்க, காலையில பேசிக்கலாம். சரி மாமா, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அது முடிச்சிட்டு நான் படுத்துக்கிறேன்.
போய் படுத்துக்கிறேன். அப்ப ருத்ராவையும் கூட்டிட்டு போ. வா, நீயும் வா சித்தி. நீ முன்னாடி போய் தூங்க. சித்தி நான் வந்துடுறேன். இது பாருங்க, உங்களுக்கெல்லாம் மரியாதையே இல்ல. நீங்க இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தீங்களோ அதுல இருந்து என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். நானும் ஒண்ணு சும்மா விட மாட்டேன். நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இரு, இப்ப முத்தரசனை எழுப்பி கூட்டிட்டு வரேன். அண்ணா வேண்டாண்ணா, வேண்டாண்ணா, விடுங்கண்ணா. வெண்ணிலா, ஏய், என்னடி இப்பவும் நீ பயங்கரமா சீன் போடுறியா? நீ ஒன்னும் பிச்சை போட்டல. மாமா கிட்ட இருந்து என்ன காப்பாத்த வேண்டாம். ஐயோ சும்மா இருடி. ஏய், போ போய் சொல்லு. விடுமா. தம்பி வேண்டாம் தம்பி. அவ ஏதோ கோவத்துல பண்ணிட்டா. இந்த விஷயம் மட்டும் மாப்பிளைக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஏற்கனவே கோவத்துல இருக்காரு. இவ வேற ஒரு மாதிரியா நடந்துக்கிறா. ஸ்வேதாவை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாரு. இது மட்டும் தெரிஞ்சா ஸ்வேதாவோட வாழ்க்கையே வீணா போயிடும் தம்பி. ஓஹோ, அப்ப வெண்ணிலா செத்தா கூட பரவாயில்ல, உங்க பொண்ணோட வாழ்க்கை போயிருக்கூடாது, அப்படித்தானே? தம்பி சொன்னா கேளுங்க தம்பி. வேண்டாம் தம்பி. ஏய் போடி, ஏன்டி இப்படி பண்ற? இங்க பாருங்க தம்பி, ஸ்வேதாக்காக நான் வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். குறைவு இருக்கா? உனக்கு தாண்டி அறிவில்ல. நீ பண்ண வேலைக்கு இந்நேரம் ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து இருக்கணும். போடி வெளியே, போடி முதல்ல, போடி வெளியே, போகிறல. இவ்வளவு முதல்ல வெளியே போடி. சொன்னா கேளு ஸ்வேதா. வா வெண்ணிலா, அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை மன்னிச்சிருமா. என்னம்மா இது, இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுவும் செய்ய மாட்டேமா. ஏண்டி, என்னடி இப்படி பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஏய், சும்மா நீயா பேசிட்டு இருக்காத. ஏன் பார்வையில இருந்து பார்த்தாதான் தெரியும். உனக்கு எதுக்குடி இப்படி ஒரு நிலைமை? இந்த வீட்டை விட்டு போலாண்டி. இது செய்யறதுக்கா இங்க வந்தோம்? இனிமே ஒரு வார்த்தை நீ பேசினாலும் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். ஒழுங்கா போயிங்க இருந்து, இல்லைன்னா மரியாதை கெட்டுரும். போன்னு சொல்றல. உன் பிடிவாதம் எனக்கு தெரிஞ்சது தானே. ஆனா வரட்டு பிடிவாதம் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல ஸ்வேதா. அது முதல்ல மனசுல வச்சுக்கோ. என்ன திட்டுறதுனாலயோ என் மேல கோவப்படுறதுனாலயோ எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா உன் நிலைமையை நினைச்சாதாண்டி எனக்கு வருத்தமா இருக்கு. போடி. பெத்த அம்மால இருந்து மத்த எல்லாருமே என்ன பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு எவ்வளவு கேவலமா போயிட்டேன். நினைச்சு பார்த்தாலே கடுப்பாகுது. வேற வழியே இல்ல. தென்னரசு கிட்ட பேசிட்டேன். அந்த வெண்ணிலாவை திட்டம் போட்டு நம்ம வலையில விழ வச்சு அவளை சிக்கல மாட்ட வச்சு தீரணும். அந்த அண்ணாமலை நமக்கு எதிரா பயங்கரமா வேலை பண்றான். இங்க எங்கேயாவது நின்னு நம்ம பேசுறத விட்டு கேக்குறானா போய் பார்ப்போம். நம்மள என்ன மேலே பாத்துட்டு இருக்கீங்க? பட பேஜாரா போச்சுப்பா. இந்த வீட்டுல படுத்துட்டு மேல பாக்குறது கூடவா தப்பு? தூக்கம் வரல, மேல பாத்துட்டு இருந்தேன்.
ஆமா நீ தூங்கல ம்ஹும். ஏன் தூக்கமே வரல. அதான் ஏன் அது ம், அது இன்னைக்கு சிவராத்திரில அதான். ஓ சிவராத்திரி அதனால தூங்கல. ஆமா உள்ள என்ன நடக்குது? அதான் சிவராத்திரின்னு சொன்னல. உள்ள என்ன பண்ணுவாங்க? சாமி தான் கும்பிடுவாங்க. சாமி கும்பிடுறாங்களா? நல்ல விஷயம். கும்பிட்டுட்டோம். ஆ, அப்புறம் என்ன தனியா ஹால்ல படுத்துக்கிட்டு பெரிய திட்டமா இருக்கும் போலயே. ஆமா ஹால்ல தனியா படுத்துக்கிட்டு பெரிய திட்டமா போட்டுட்டு இருக்கேன். என்ன திட்டம்? அது இந்த வீட்டுக்குள்ள சில ஜந்துக்கள் வந்துட்டு ரொம்ப நாளா வெளியே போகாம இங்கேயே தங்கிடுச்சுங்க. அத இன்னைக்கே பூச்சி மருந்து அடிச்சு துரத்தலாமா இல்ல நாளைக்கு துரத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தங்கச்சி அண்ணே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மறைக்காம பதில் சொல்லுவியா? என்னண்ணே திடீர்னு வந்து புதிர் போடுறீங்க? அந்த ஸ்வேதவால உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறியா? என்னண்ணே இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க அப்படிதான் சில நேரம் கோவப்படுவாங்க. மத்தபடி ஒன்னும் பயம் இல்லண்ணே. நீ இதை வெளுத்ததில்ல பாலுன்னு நினைக்கிறவளாச்சே. உங்ககிட்ட போய் ஒரு ஆளை பத்தின உண்மையான அபிப்பிராயத்தை வாங்கிட முடியுமா என்ன? ஹலோ ஐயா வணக்கம் ஐயா. பேசுறது முத்தர் ஐயாங்களா? வணக்கம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க. நான் டீ கடையில் ஒரு பழைய பேப்பர் ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு அம்மாவோட ஃபோட்டோ போட்டு அவங்கள காணவில்லைன்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. அவங்கள நான் போன வாரம் திருவண்ணாமலையில் பார்த்தேங்க. ஹலோ சித்தி, நீலாம்பரணி விளம்பரம் கொடுத்துருந்தோமே அவங்களா? ஆமாங்க, அந்த அம்மாவை தான் நான் திருவண்ணாமலையில் பார்த்தேன். ரொம்ப விரக்தியில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க, யார்கிட்டயும் பேசாம. சார் அது சரி, கொஞ்சம் வந்து எங்கன்னு காட்ட முடியுமா? வரேன் ஐயா வரேன். நானும் பக்கத்தூர் தான். அவங்கள எங்க பார்த்தா என்னன்றது உங்களை கூட்டு போய் காமிக்கிற வரீங்களா? சரி, கண்டிப்பா. நான் உடனே வந்துடுறேன். ஒரு நிமிஷம். சரிங்க. ஏய் அண்ணாமலை, நீங்க வாடா. சார் நீங்க எங்க சார் பாத்தீங்க? எப்போ சார் பாத்தீங்க? நான் ரமணர் ஆசிரமம் பக்கத்துல தான் பார்த்தேன். போன வாரம் தான். சரி சார், நாங்க அங்க வந்தோம்னா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். நீங்க கொஞ்சம் வந்துருங்க சார். நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். வாங்க. ரொம்ப நன்றி சார். டேய், நான் சித்தியை காணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தேன்ல. ஆமா. அதை பார்த்துட்டு ஒருத்தர் சித்தியை பார்த்துன்னு ஃபோன் பண்றாருடா. நீ உங்க சித்தியை காணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுடா. இப்ப எப்படி பேப்பர்ல பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க? என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறது நினைப்பா? டேய், சித்தியை பார்த்துன்னு ஒருத்தர் ஃபோன் பண்றா, பதட்டத்தோட சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ இந்த மாதிரி தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்கத புரியுதா? இல்லடா, இந்த ஸ்வேதா ஏதாவது பண்ணிருப்பாளோ. என்னடா? என்னை பொறுத்த வரைக்கும் உங்க சித்தி இறந்து போயிருப்பாங்கடா. அந்த ஆள் வேற யாரையாவது பார்த்து உங்க சித்தி நினைச்சு ஃபோன் பண்ணிருப்பானோ. வாயம். டேய் மாப்ள, எதுக்கும் நல்லா விசாரிச்சுட்டு. வாய மூடுறா. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டா. அப்புறம் ஏன்டா என் சித்தி உயிரோட இருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதை நம்பாம. அட ருத்ரா குட்டி, கார் ஓட்டி விளையாடுறீங்களா? நாங்க பார்க்கலாம். அந்த பக்கம் விடாதீங்க, இப்படி விடுங்க. வெண்ணிலா, என்கிட்ட வர மாமா, வெண்ணிலா அவசரமா மாமா, மாப்ள, மாமா என்னாச்சு? உட்காரு மாமா. காலை தடவி விடுறாரு. ஒண்ணும் இல்ல. பார்த்து வரக்கூடாதா மாமா? என்ன மாமா, மாப்ள, வலிக்குதா? ஒண்ணும் இல்ல. நானே வேணும் திருவண்ணாமலைக்கு நம்ம மில்லு விஷயமா போயிட்டு இருக்கோம், சொல்லணும் தான். அதான் முத்து மாமா, நான் தண்ணி கொண்டு வரேன். குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போ. அப்பதான் போற காரியம் நல்லபடியா நடக்கும். இரு வரேன். மாப்ள, வெண்ணிலா சொல்றது கரெக்ட் தான்டா. நம்ம ஒரு நல்ல விஷயமா போறோம், சாமி கும்பிட்டு போலாம். சரியா? இந்தாங்க மாமா. வெண்ணிலா சாமி ரூம் போறோம். சரி மாமா.
என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா காத்தடிச்சு அணைஞ்சிருக்கும் வீடு. இல்லடா, காலில் அடிபடுது, உள்ள விளக்கணையுது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி